குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 2ல ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 4 சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரியாப்பா, இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தனியால் வணிகம் வணிகம் அப்படின்றது. இந்த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ண செய்யலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஜாயின்ட் ஹிண்ட் ஃபேமிலி அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் கம்பெனினா என்ன, ப்ரைவேட், அதே மாதிரி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறத பற்றியும் ஒவ்வொரு சாப்டருமே என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஹெட்டிங்குமே என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பார்க்கக்கூடியது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றத பார்க்க போகிறோம். சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இன் விச் an individual introduce his own capital, use his own skill and intelligence in the management and its affair and solely responsible for the result of its operations. தனியார் வணிக அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்கிறாங்க. இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட ஒரு நபர் இன்ட்ரடியூஸ்டு ஹிஸ் ஓன் கேபிட்டல், தன்னுடைய சொந்த மூலதனங்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா போட செய்கிறாரு. அதே மாதிரி ஓன் ஸ்கில் அண்ட் இன்டெலிஜென்ஸ், தன்னுடைய சொந்த திறன்களையும் அறிவையும் பயன்படுத்தி அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு வர செய்கிறாங்க. சோலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிசல்ட் ஆஃப் இட்ஸ் ஆப்ரேஷன், தன்னுடைய சொந்த பொறுப்புலையே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணிட்டு வரவும் செய்கிறாரு. ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அலோன் மே ரன் த பிஸ்னஸ் ஆர் மேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி, வேணும்னா தனிப்பட்ட முறையில் அவர் ரன் பண்ணிட்டு வரலாம். இல்லை ஒரு சமயம் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டாக எம்ப்ளாயிஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கவும் செய்யலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் எவாலுவேஷன்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அண்டு இட்ஸ் த ஓல்டஸ்ட் அமாங் தம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாக யார் இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்தது என்ன அப்படின்னா இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், தனியார் வணிகம் தான் வந்ததும் செஞ்சது. இதே மாதிரி ஓல்டஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்க செய்யுது. இந்த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸை எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 விதமாக பிரிக்க செய்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் வரும், சோல் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் வராங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஜாயிண்ட் ஹிண்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்றது, இது மூணுமே நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். இது எல்லாமே என்ன பண்ணலாம், தனிப்பட்ட ஒரு நபர் விருப்பப்பட்ட யார் வேணுமாலும் இந்த தொழிலை மேற்கொள்ள முடியும். அதேமாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது எதுவும் மேக்ஸிமம் கிடையாது. பெரிய அளவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ரூல்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கார்ப்பரேட் என்டர்பிரைசஸை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா அதுக்கான சட்ட விதிமுறைகளை கண்டிப்பாக கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஃபாலோ பண்ண செய்யணும். அது யாரெல்லாம் அப்படி என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கவர்மெண்ட், ப்ரைவேட், கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது பப்ளிக் அண்டர்டேக்கிங், ப்ரைவேட் யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிக்கிறாங்க. ப்ரைவேட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, இது ஒன்று தான் என்ன அப்படின்னா ப்ரைவேட்டாக இருக்க செய்யுது. இது எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட், இந்த ஒவ்வொன்றுமே என்னவா வருது அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டரா வரும். எல்லாமே பிரீஃபா அங்க பார்க்க செய்யலாம். இந்த இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல் என்டர்பிரைனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரைஸ் தயர் ரெக்யர்டு கேபிட்டல் தயர் இண்டிவிஜுவல் மேபி பார்த்தீங்கன்னா டிபெண்ட் மோஸ்ட்லி ஓன் ஹிஸ் சேவிங்ஸ் ஆர் எல்ஸ் த மே பாரோ பார்ட் ஆர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோல் ஃப்ரம் தி ஹிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுலேயே அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க, இது இண்டிவிஜுவல் என்டர்பிரனர்ஷிப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு தனித்துவமான தொழில் முனைவோர் உடைய அமைப்பு எது அப்படின்னு சொன்னால் இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் த அண்ட் த ரெக்யூர்டு கேபிட்டல், இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட் மோஸ்ட்லி தன்னுடைய ஓன் சேவிங்ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் மேபி பார்த்தீங்க அப்படின்னா பாரோ பார்ட் ஆஃப் த ஹோல் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா ரிலேட்டிவ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பாரோ பண்ணிக்கவும் செய்யலாம். கடன் வாங்கணும் அப்படின்னா முதல்ல தன்னுடைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த சேவிங்ஸ்லேருந்து போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தன்னுடைய பிஸ்னஸை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, இல்லைன்னா ரிலேட்டிவ் உறவுக்காரவங்கள்ட்ட இருந்தும் இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா நிதி நிறுவனங்கள்ட்ட இருந்தும் கடன் வாங்கவும் செய்கிறாங்க.
ஸ்டார்டட் இன்டு த போர்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஓன் ஹவுஸ் ஆர் ரெண்டட் பர்மிசஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை வந்து தோற்றுவிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த இடமா இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொந்த வீட்டில் வந்து ஒன் பார்ட் பகுதியை பயன்படுத்துகிறாரு. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ரெண்ட்டு அப்படின்னா வாடகைக்குன்னு சொல்லிட்டு குறைவான ஒரு வாடகை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கவும் செய்யலாம். நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் டு பி கான் என்ன அப்படின்னா எக்ஸப்ட் திஸ் ரெக்யர்டு ஃபார் த பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு சில பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் த ரெஸ்டாரண்ட் ஹேஸ் டு அப்டைன் லைசன்ஸ் ஃப்ரம் த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ். ஒரு சில தொழில்களுக்கு மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்கு மாதிரி ஒரு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான லைசன்ஸ் அப்படின்றது கம்பல்சரி வேணும். அது எங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து தான் இதுக்கான தொழிலை நம்ம செய்யணும். ஒரு சின்ன சின்ன கடைகள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா ஜே ஹான்சன் அப்படின்றவர் இதுக்கான டெஃபினேஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சோல் ட்ரேடர் இஸ் ஏ டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேர் ஏ பர்சன்ஸ் இஸ் சோலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் their கேபிட்டல் ஃபார் bearing their ரிஸ்க் ஆஃப் த என்டர்பிரைஸ் அண்ட் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏ பிஸ்னஸ் சொல்லிட்டு செய்கிறாங்க. என்னது நம்ம அதே மாதிரி தான் பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னா இந்த சோல் ட்ரேடர் இஸ் ஏ டைப்ஸ் ஆஃப் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் கேபிட்டல் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது சோலி அந்த தனிப்பட்ட ஒரு நபர் மட்டுமே என்னவா இருப்பார் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் பர்சனாகவும் இருக்கிறாங்க. ஃபார் பியோரிங் ரிஸ்க் அதில் வரக்கூடிய இடர்பாடுகளை என்டர்பிரைசஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏ பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலையும் வரக்கூடிய இடர்பாடுகளையும் யார் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சோல் ட்ரேடர் தான் ஏற்றுக்கவும் செய்யணும். கேரக்டரிஸ்டிக் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஓனர்ஷிப் பை ஒன் மேன் அப்படின்னா அந்த ஓனர்ஷிப் இன்னும் உரிமையாளர் அப்படிங்கிறது அவர் யாராக இருக்கிறாரு அப்படின்னா அந்த தனிநபர் மட்டுமே இருக்க செய்யும். திஸ் இஸ் ஓன் பை அ சிங்கிள் பர்சன்ஸ். இதில் யார் தான் அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பர்சன் தனிப்பட்ட ஒரு நபர் தான். சோல் ட்ரேடர் கான்ட்ரிபியூட் தேர் ரெக்யூர்ட் கேபிட்டல் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை கான்ட்ரிபியூட் பண்ண செய்கிறாங்க. நாட் ஒன்லி தேர் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் பட் ஆல்சோ மேனேஜர் ஆஃப் என்டையர் ஆஃப் அவர் என்னவா இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா இஸ் நாட் ஒன்லி ஓனர் மட்டும் கிடையாது அந்த பிஸ்னஸில். ஸோ மேனேஜர் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் மேலாண்மை செய்யறதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் எல்லாருமே யாரோடையதாக இருக்குது அப்படின்னா அந்த சிங்கிள் பர்சனோடைய தான் இருக்க செய்யுது. ஃப்ரீடம் ஆஃப் எ ஒர்க் அண்ட் பிக் டிசிஷன்ஸு. அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா தன்னுடைய ஒர்க்கை எப்படி எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னா ஃப்ரீடமாக சுதந்திரமான முறையில் செயல்படுத்தவும் செய்யலாம். அதே மாதிரி டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது குவிக்காக எடுக்கவும் முடியும். திஸ் த இண்டிவிஜுவல் இஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஏ ஓனர். சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு நபர் தான் என்னவா இருக்காங்க அப்படின்னா ஓனராக இருக்காங்க. நீட் நாட் கன்சல்ட் எனிபடி எல்ஸ் அண்ட் ஹீ கேன் குவிக் டிசிஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் என்னவா இருக்காரு அப்படின்னா ஹிம்செல்ஃப் ஆஸ் ஏ ஓனராக இருக்க செய்கிறாங்க. அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் மட்டுமே என்ன இருக்காரு அப்படின்னா ஓனராகவும் இருக்க செய்கிறாரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா குவிக்கான டிசிஷன்ஸ் அப்படின்றத எடுக்க செய்யலாம். அதே மாதிரி என்ன பண்ண நீ நாட் கன்சல்ட் எனிபடி மற்ற நபர்கள்ட்டெல்லாம் ஏதாவது அறிவுரைகள் கேட்கணுமோ இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதையும் என்ன பண்ண வேண்டியதை கன்சல்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அன்லிமிட்டட் லியாபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா வரையறா பொறுப்பு அப்படின்றது தான் அன்லிமிட்டட் லியாபிலிட்டிஸ். ஸோ இந்த பிஸ்னஸில் அசட்ஸ் அப்படிங்கிறது நாட் சஃபிஷியன்ட் டு பே ஆஃப் த பிஸ்னஸ் டெப்ட். என்ன டெப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் டு பே ஃப்ரம் ஹிஸ் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. இந்த பிஸ்னஸ் அசட்ஸில் வந்து போதுமான அளவு நாட் சஃபிஷியன்ட் டு பே
ஆஃப் த பிஸ்னஸ் டெப். இந்த பிஸ்னஸில் வரக்கூடிய டெப்ஸ் அப்படின்னா கடன்களுக்கு போதுமான அளவு தன்னுடைய பிஸ்னஸ்லேயே இருக்கக்கூடிய அசட்ஸு சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா ஹேஸ் டு பே ஃப்ரம் ஹிஸ் பர்சனல் ப்ராப்பர்ட்டி, தன்னுடைய சொந்த சொத்துக்களையும் அவர் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா செலுத்த வேண்டியதாக இருக்க செய்யும். அதுதான் என்னவா இருக்குது அப்படின்னா அன்லிமிட்டட் லியாபிலிட்டிஸு. அவருடைய பொறுப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா வரையறுக்கப்படாததாக இருக்க செய்யும். என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட், அதே மாதிரி எவ்வளோ கடன்களுக்கு அவருடைய பொறுப்பு அப்படின்றது இருக்க செய்யுதோ அதே மாதிரி ப்ராஃபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட், வரக்கூடிய லாபங்கள் முழுமையே யாருக்கே சொந்தம் அப்படின்னா அந்த நபருக்கு தான். ஸ்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ் ஆல் என்ஜாய் ஆல் த பெனிஃபிட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். இதுலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பிஸ்னஸை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன்ஸ் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்டையும் இந்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், தன்னுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாக மட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. கடின உழைப்பு மூலமாகவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா லாபம் அப்படின்றது வர செய்யும். அதில் வரக்கூடிய எல்லா லாபங்களையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரே என்ஜாய் பண்ணவும் செய்யலாம். பிஸ்னஸில் வரக்கூடிய எல்லா லாபங்களையும் என்ஜாய் பண்ணலாம். பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் விரிவாக்கவும் செய்யலாம். விரிவாக்கவும் செய்யலாம். இது எல்லாமே எப்படி கிடைக்குது அப்படின்னா ஃபார் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், தன்னுடைய சொந்த கடின உழைப்பு மூலம் மட்டுமே அவருக்கு கிடைக்க செய்யுது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஏ கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸு, இதில் யாருடையதையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்ட விதிமுறைகளை பின்பற்றணுமா அப்படின்னா இல்லை, தேவையில்லை. சோல் ப்ரொப்ரைட்டர் கேன்சன் இஸ் எ ஃப்ரீ ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். எதுலேருந்து அவர் ஃப்ரீ ஆகிட்டார் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ரெகுலேஷன்ஸ்லேருந்து அவர் ஃப்ரீ ஆகிட்டார். நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் டு பி அப்சர்வ்ட் இன் இட் இஸ் எ ஃபார்மேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் இட் இஸ் எ க்ளோசர். என்ன பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ், எந்த ஒரு சட்ட விதிமுறைகளையுமே பயன்படுத்தி அமைக்கணும்னாலும் சரி, மேலாண்மை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னாலும் சரி, க்ளோசர் அப்படின்னா அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி, நம்ம யாருடைய ஃபார்மாலிட்டிஸை வந்து பயன்படுத்த வேண்டியது இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நோ செப்பரேட் என்டிட்டி, இதுக்கு என்ன சோல் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் கம் டு an end with the death, disability, insanity and insolvency of his individual. நோ செப்பரேட் என்டிட்டி, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டான முறையில் என்டிட்டி எது இருக்கா அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஸோ எப்போ வேணுமாலும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்று அவர் இறந்துட்டாங்க, அவரோட இயலாமை வந்தது, இன்சானிட்டி இல்லை இன்சால்வென்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிதி தடைகளோ இல்லை அப்படின்னு சொன்னால் செய்ய முடியாத ஒரு திறன் அப்படின்றது வரும்பொழுதும் சரி என்ன பண்ண வேண்டியது கிடையாது அப்படின்னு சொன்னால் இயலாமை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸையும் நான் அவர் பயன்படுத்தி தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. கம் டு அண்ட் என்ன பண்ணதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எண்ட் அப்படின்றதுக்கு வர செய்யும். ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா சோல் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் கம் டு அண்ட் எண்டு, தன்னுடைய பிஸ்னஸை எப்போ வந்து எண்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒன்று டெத்து, டிசபிலிட்டி, இன்சானிட்டி அண்டு இன்சால்வென்சி. இன்சால்வென்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முடியாமல் போயிடுறது. ஒன்று சொல்லுவேன், அதை தொழிலை நடத்துவதற்கு தேவையான அளவு முதலீட்டு தொகையே இல்லாத சூழ்நிலைக்கு வரும்போது ஸோ என்ன பண்ணலாம், அந்த பிஸ்னஸை வந்து கம் டு அண்ட் எண்டு முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கொண்டுட்டு வரவும் செய்யலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் எ சீக்ரெட், எது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ரகசியம் அப்படின்றத என்ன மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமா, ஷூராக பண்ண முடியும். அது மேனேஜ் ஆல் த அஃபேர் ஆஃப் தியர் பிஸ்னஸ், அப்படிதான் என்ன பண்ணுறாரு அந்த பிஸ்னஸ் முழுமையும் ஸோ கவனிச்சிக்கிட்டு வர செய்கிறாங்க. சீக்ரெட் கேன் பி என்ன பண்ண முடியும் அப்படின்னு மெயின்டைன்ட் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா அட்வான்டேஜ், அடுத்தது என்ன அப்படின்னா நன்மைகள். ஈஸி ஃபார்மேஷன்ஸ், லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் ரெக்வயர்ட் டு இனிஷியேட் எ சோல் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ். ஸோ இந்த தனியார் வணிக அமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் என்ன கிடையாது அப்படின்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்போ இனிஷியேட் சோல் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்வயர்ட் கேபிட்டல் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா
ஸோ இந்த பிஸ்னஸை அவர் ஆரம்பிக்க செய்யலாம். எனி பர்சன்ஸ் கேப்பபிள் டு என்டரிங் இன்டு ஏ கான்ட்ராக்ட் கேன் ஸ்டார்ட் இட். யாராருக்கிட்டையெல்லாம் அமௌண்ட் இருக்க செய்யுதோ என்ன பண்ணணும் அப்படின்னா தொழிலை துவங்கணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியான முறையில் துவங்க செய்யலாம். ப்ரொவைட் ஹீ ஹேஸ் த நெசசரி ரிசோர்ஸ் ஃபார் இட். ப்ரொவைட் அதுக்கு தேவையான அளவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசோர்ஸ் அதுக்கு வளங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா துவங்க முடியும். அப்போ அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்டையர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா ஈஸியான முறையில் ஃபார்மேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? இல்லை, கிடையாது. கேப்பபிள் பார்த்தீங்க அப்படின்னா எனி பர்சன்ஸ் கேப்பபிள் என்டரிங் இன்டு ஏ கான்ட்ராக்ட் கேன் ஸ்டார்ட். அதுக்குன்னு தகுதி வாய்ந்த நபர்கள் யார் வேணுமாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான நெசசரி ரிசோர்ஸ் வளங்களை ப்ரொவைட் பண்ணி அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான மெத்தடாக இருக்க செய்யும். இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட். கடின உழைப்பிற்கு நேரடியான ஊக்குவிப்பு அப்படிங்கிறது இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட். திஸ் இஸ் எ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்ன அப்படின்னா எஃபர்ட் அண்டு ரிவார்டு. இந்த எஃபர்ட்டுக்கும் ரிவார்டுக்கும் டைரக்டான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த நபருக்கு தான் இருக்க செய்யும். முயற்சிக்கும் வெகுமதிக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறதுனால தான் இந்த சோல் ட்ரேடர் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது, வரக்கூடிய லாபம் அதாவது எந்த அளவுக்கு அவருக்கு ப்ராஃபிட் வர செய்யுதோ அந்த ப்ராஃபிட் எல்லாமே என்ன பண்ண முடியும், அவரே எடுத்துக்க முடியும். that fact that the entire profit can be taken by himself without sharing with anybody else induce him to work என்ன பண்ணல அங்கே அப்படின்னா கேஷ்லெஸ்லி. ஸோ எந்த அளவுக்கு அவர் கடின உழைப்பு அப்படின்றது அந்த இடத்துல இருக்க செய்தோ அது மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா லாபத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவரே பயன்படுத்தவும் முடியும், எடுத்துக்கவும் முடியும். கேன் டேக்கன் பை ஹிம்செல்ஃப் வித்தவுட் ஷேரிங். யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. We see formations incentive to work hard. ஸ்மால் கேபிட்டல் அடுத்தது என்ன அப்படின்னா குறைவான மூலதனம் அப்படின்றது. ஸ்மால் கேபிட்டல் இஸ் an important as well as a specific advantage of a sole proprietorship. இந்த தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் போடக்கூடிய ஸ்மால் கேபிட்டல் அமௌண்ட் தான். சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ் கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ் வித் ஏ ஸ்மால் கேபிட்டல். குறைவான தொகையை போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்க செய்ய முடியும். கிரெடிட் ஸ்டாண்டிங் கடனுடைய தகுதி அப்படிங்கிறது இஸ் ஏ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஹெல்ட் லியபிள் ஃபார் ஏ சாட்டிஸ்ஃபைங் பிஸ்னஸ் டெப்ட். பிஸ்னஸில் வரக்கூடிய கடன்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டிஸையும் என்ன பண்ணலாம் கடன்காரங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது கண்டிப்பாக முடியும். ஹி கேன் கெட் த மோர் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அதர்ஸ். ஸோ தன்னுடைய சொந்த சொத்துக்களையும் அந்த இடத்துல டெப்டாஸ் யார் அப்படின்னா கடன் கொடுத்த நபர்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய மோர் கேன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹி கேன் கெட் மோர் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதர். மற்ற நபர்கள்ட்டேருந்து ஈஸியான முறையில் எவ்வளோ வேணாலும் கடன் பெறக்கூடிய தகுதி அப்படின்றது அவர்கிட்ட இருக்க செய்யுது. பர்சனல் கான்டாக்ட் வித் த கஸ்டமர்ஸ். யார்கிட்ட தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கஸ்டமர்ஸ் அப்படின்னா வாடிக்கையாளர்கள். சின்ஸ் த சோல் ப்ரொப்ரைட்டர் இஸ் நோன் அஸ் த each and every customers individually he can supply goods according to their taste and preference. அவங்களுடைய இதை பற்றி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கஸ்டமர்ஸோடையும் குட்ஸை சப்ளை பண்ணும்போது அவங்களுடைய டேஸ்ட் என்ன அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்க செய்கிறாங்க. அப்போ இந்த ஹி கேன் கலெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் த கஸ்டமர். தனிப்பட்ட முறையில் அவங்கக்கிட்ட என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஒரு நேரடியான தொடர்பு அப்படின்றத வச்சுக்க செய்கிறாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நெகிழ்வுத்தன்மை அப்படின்றது. சோல் ட்ரேடர் கேன் ஈஸிலி அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் த சேஞ்சிங் தயர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் தயர் பிஸ்னஸ். தன்னுடைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்போதைக்கு நிலவரப்படி என்ன பண்ணலாங்க அப்படின்னா ஈஸிலி அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் பிஸ்னஸினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
தன்னுடைய பிஸ்னஸை என்ன பண்ணிக்கிறாங்க, மாற்றிக்கவும் செய்ய முடியும் அப்படின்றது தான். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது சோல் ட்ரேடர் கேன்ஸ் ஈஸிலி அட்ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, சேஞ்சிங் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸுடைய வியாபார நிலைமை அப்பப்போ அவங்களுடைய நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றிக்க செய்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது லிமிட்டட் கேபிட்டல், சின்ஸ் த கேபிட்டல் இஸ் ஏ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒன் இண்டிவிஜுவல் ஒன்லி. ஸோ இதில் யார் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா கேபிட்டல் அமௌண்ட்டை இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஒன்றுமே பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ஹேவ் நெசசரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டு பி எ லிமிட்டட் ஸ்கேல். ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல எவ்வளோ தான் அமௌண்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்னா லிமிட்டட் ஸ்கேல் அப்படின்றது மிக குறைவான அளவு மட்டுமே இருக்கும். அப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கான ரெக்யர்டு கேபிட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்க செய்யாது. லிமிட்டட் மேனேஜரியல் ஸ்கில் மேலாண்மை திறன்களை எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட்டேஷனாக இருக்க செய்யும். சிங்கிள் பர்சன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் may not help him beyond a certain stage. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட பர்சன்ஸ் என்ன தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நாட் ஹெல்ப் பியாண்ட் த சர்டன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே என்ன பண்ண முடியாது அப்படின்றத கட்டுப்படுத்துறது தன்னுடைய திறன்களையும் திறமையும் பயன்படுத்தி என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு வியாபார நடவடிக்கைகளை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஹி ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் என்ன பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ணுறதும் அப்படின்றது அவர் ஒருத்தனால முடியுமா அப்படின்னாலும் முடியாது. இஸ் மேனேஜர் எபிலிட்டி டு பி எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட்டடாக மட்டுமே இருக்க செய்யும். அப்போ மேனேஜர் எபிலிட்டி அப்படிங்கிறது திறன் அப்படின்றது பாண்ட் பி எப்படி இருக்கும், லிமிட்டடாக இருக்க செய்யும். அன்லிமிட்டட் லையபிலிட்டி அப்படிங்கிறது த கிரெடிட்டர்ஸ் ஹேவ் தயர் ரைட் டு ரெக்கவர் தயர் டியூ ஈவன் ஃப்ரம் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி. கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா கடன் கொடுத்த நபர்கள் சொந்த சொத்துக்களை யாருடைய அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸோடைய எதையும் ப்ராப்பர்ட்டிஸும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈவன் ஃப்ரம் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தயர் ப்ரொப்ரைட்டருடைய பிஸ்னஸ்லேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கவர் பண்ண முடியும். பிஸ்னஸ் அசட்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு பே தயர் டெப்ட். என்ன பண்ண அந்த கடன்களை கொடுக்கறதுக்கு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அசஸ் நாட் சஃபிஷியண்ட்டாக போதுமான அளவாக இல்லைங்கும் போதும் தன்னுடைய சொந்த சொத்துக்களையும் அவர் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா சொந்த சொத்துக்களையும் என்ன பண்ண கிரெடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரைட் டு ரெக்கவர் தயர் டியூ, தன்னுடைய கொடுத்த கடன்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா கிரெடிட்டர்ஸ்க்கு இருக்க செய்யுது. லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் ஒன். சிறப்பு தேர்ச்சி அப்படின்றது அவர்கிட்ட இருக்காங்க இல்லை கிடையாது. கிரெடிட்டர்ஸ் ஹேவ் தயர் ரைட் டு ரெக்கவர் தயர் டியூ ஈவன் ஃப்ரம் த பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் யூனிட் அப்படின்றது ரொம்ப ஸ்மால் இன் சைஸாக இருக்கும். இந்த ஃபினான்சியல் ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட் மட்டும்தான் இருக்க செய்யும். அதே மாதிரி எக்ஸ்பர்ட் இன் எ டிஃப்ரெண்ட் ஃபீல்டு கேன் நாட் பி எம்ப்ளாய்ட் டு த செக்யூர் மேக்ஸிமம் அட்வான்டேஜ். என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே வந்து எக்ஸ்பர்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது அவரால் முடியாது. ஸோ இதில் மேக்ஸிமம் அட்வான்டேஜ் அப்படின்றது எப்படி தான் இருக்கும் அப்படின்னா லிமிட்டடாக மட்டுமே இருக்க செய்யும். அடுத்தது என்ன அப்படின்னா ஹாஸ்டி டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமான முறையில் என்ன பண்ணுறாரு, அவசரமான முறையில் முடிவுகளை எடுக்க செய்கிறாங்க. ஸோ ப்ரொப்ரைட்டர் இஸ் மோர் லைக்லி டு டேக் ஹாஸ்டி டிசிஷன்ஸ் ஆஸ்கி பார்த்தீங்கன்னா நீட் நாட் கன்சல்ட் எனிபடி. அவர் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா லைக்லி டு ஹாஸ்டி டிசிஷன்ஸ் வேகமான முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவசரமான முறையில் முடிவுகளை எடுக்க செய்யலாம். நீ நாட் கன்சல்ட் எனிபடி, மற்றவங்கள்ட்ட எல்லாம் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண வேண்டியது கிடையாது, கேட்க வேண்டியதே கிடையாது. ஸோ அந்த இடத்துல முடிவு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா அவசரமான முடிவை மட்டுமே இருக்க செய்யும். ஸோ இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இதில் இருக்கக்கூடிய சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ், வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்குது. லாங் ஆன்சர் கொஸ்டின் 3 இருக்குது. இதில் வந்து நீங்கள் லாங் ஆன்சர் 3 கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஜே ஹான்சனுடைய டெஃபினேஷன் படிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ இதோட என்ன ஆகுது, இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.